ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 10 டேஸாகவே வந்து சுத்தமாக வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஃபேமிலியில் எல்லாருக்குமே முடியல அப்படின்றதுனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இது வந்து அதியமான் அகாடமியோட ஓல்டு தமிழ் புக்கு தான். நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கி வந்து ஒரு 15 நாள் இருக்கும். ஸோ இப்போ தான் அதோட ரிவ்யூ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டு புக்லேயும் கேட்குறாங்க, நியூ புக்லேயும் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் ஓல்டு புக் வந்து வாங்கியிருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா என்கிட்ட ஓல்டு புக் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். நான் வந்து யூடியூப்பில் தான் அந்த ஒன்லைனர் பார்த்து படிப்பேன். ஸோ நம்மக்கிட்டே இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 புக்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 6th to 8th தனியாகவும் 9th 10th தனியாகவும் 2 செட்டாக இருக்கும் புக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 540 இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த அதியமான் அகாடமியோட ஆன்லைன் ஸ்டோர்லேயே நீங்கள் போய் வாங்கலாம். நான் அப்படி தான் வாங்கினேன். 540 இருக்கும். ஆனால் போஸ்டல் சார்ஜு ப்ளஸ் இன்டர்நெட் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு 13 ரூபா, போஸ்டல் சார்ஜு ஒரு 110 ரூபா, டோட்டலாக பார்த்திங்கன்னா 663 ரூபாயோ சம்திங் வந்திருந்தது. ஸோ வந்து தமிழுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு புக்லேருந்தும் கொஷின் வருது, நியூ புக்லேருந்தும் வருது. ஸோ அது ப்ராப்பராக நம்ம கையில் வந்து ஒரு மெட்டீரியல் வச்சு படித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது வாங்கினேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதனோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6th வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் எத்தனை லெசன், செகண்ட் டேர்மில் எத்தனை லெசன், அது நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்க மாதிரியே செய்யுள், அதுக்கப்புறம் உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புக் பேக்குமே வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது படிக்கும்போது சிலபஸ் ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது டவுட் இல்லை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம அப்படியே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்க மாதிரியே இந்த மாதிரி 2 சைட் கொடுத்துருக்காங்க. எழுத்து மட்டும், எழுத்தோட அளவு மட்டும் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா பேப்பர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இன்னொரு அகாடமி ஒன்றுலையும் இந்த மாதிரி ஓல்டு புக் வந்து போட்டிருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு இருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து 300 தான் நினைக்கிறேன். ஆனால் அதில் இப்போது 6th வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன லெசன்ஸ் கொடுத்துட்டு அதோட இப்போ செயல், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் அந்த மாதிரி மேலே டாப்பில் கொடுத்துட்டு அதில் ஒன்றுலையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்ட் புக் மாதிரி இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் படிக்கிற மாதிரியே இருக்காது, டெக்ஸ்ட் புக் மாதிரியே அப்படியே இருக்கும். ஒவ்வொரு பருவமாக தனித்தனியாக கொடுத்து அதோட புக் பேக் வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கவர் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து மிஸ் பண்ணாமல் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து ஓல்டு புக் வந்து வாங்கியிருக்கேன். ஓல்டு புக் வந்து ரொம்பவே முக்கியம். நிறையா பேர் வந்து ஓல்டு புக் படிக்கணுமான்னு சொல்லி கூட கேட்பாங்க. கண்டிப்பாக நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். நியூ புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓல்டு புக் படிங்க. இப்போ குரூப் 2க்கு நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து இப்போ ஒரு 15 டேஸாக வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸால் என்னால் வந்து தொடர்ந்து படிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமே தான் நான் வந்து என்னோடய அந்த ஸ்டடி விலாகே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டடியே இனிமேல் வந்து நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்குங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். இதில் நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து நோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம். தமிழ், மேக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து இப்போ எஸ்ஜிடி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படின்லாம் கமெண்டில் கேட்குறீங்க. நான் வந்து எஸ்ஜிடி முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 2க்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஹெல்த் இஷ்யூஸால் தொடர்ந்து வீடியோவும் போட முடியல, சுத்தமாக படிக்கவும் முடியல. அதனால் குரூப் 2 வந்து எனக்கு பெரிய அளவில் ஹோப் இல்லை. என்னால் எந்தளவு அதை சரியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 டேஸாக பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து கண்டினியூஸாக ஏற்கனவே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணினதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஏற்கனவே படித்ததை வச்சு என்னால் எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுதோ
அதை பொறுத்து என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு இருக்கேன். பட் எஸ்ஜிடியில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்த அளவுக்கு குரூப் 2 படிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் எனக்கு அமையலை. பட் தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும். கேப் வந்து விடவே கூடாது. மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுலையும் வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எஸ்ஜிடிக்கு அப்புறம் தொடர்ந்து என்ன படிக்கணும், என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு தெளிவான சிந்தனையோடு நம்ம ஒரு முடிவெடுத்து அதை நம்ம கண்டிப்பாக செயல்படுத்தி ஆகணும். நம்ம லைஃப்பில் நமக்கு மட்டும் தொடர்ந்து தோல்வி, தொடர்ந்து பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மள மாதிரி இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் ஆன்சர் கீயும் வரலை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் வந்து படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸியாக படிச்சுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக அந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்குங்க. பாய்.